தீனோடு இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி இருக்கும். இன் தன்சுருல்லாஹ யன்சுர்கும். நீங்கள் அல்லாஹுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். என்ன மீனிங்? அல்லாஹ் உதவி தேவையானவனா? இல்ல. அல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத். அல்லாஹ் எந்த தேவையும் அற்றவன். அல்லாஹ் ஹை, அல்லாஹ் அல் கய்யூம். அவனுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. அல்லாஹ் மாலிகுல் முல்க். அரசர்களுக்கெல்லாம் பேரரசன் அல்லாஹ். லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். வானங்களில் உள்ளவை பூமியில் உள்ளவை எல்லாம் யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வுக்குத்தான் சொந்தம். ரப்புல் ஆலமீன். ஆலமூன், ஆலம், ஆலமூன் என்று சொன்னால் அல்லாஹ்வை தவிர உள்ள எல்லாவற்றையும் குறிக்கும். அவை அனைத்துக்கும் இரட்சகன் யாரு? அல்லாஹ். இந்த அல்லாஹ் சொல்லுகிறான், இன் தன்சுருல்லாஹ யன்சுர்கும். நீங்கள் அல்லாஹுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வார். என்ன மீனிங்? அல்லாஹுடைய தீனை நீங்கள் பின்பற்றினால் அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். இதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லிக் கொடுத்தார்கள். யா குலாம் இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக். அல்லாஹ்வை நீ பாதுகாத்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அப்படின்னு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டிய தேவையா? இல்லை. அல்லாஹுடைய மார்க்கத்தை நீ பாதுகாத்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். இஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாஹக். அல்லாஹ்வை நீ பாதுகாத்தால் அல்லாஹ்வை உன்னுடைய கண் முன்னால் நீ காண்பாய். சுப்ஹானல்லாஹ். அப்படின்னு என்ன மீனிங்? அல்லாஹுடைய மார்க்கத்தை நீ பின்பற்றி நடந்தால் அல்லாஹுடைய உதவி உன்னுடைய கண் முன்னால் வரும். இப்ப மார்க்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு அல்லாஹுடைய உதவி இருக்கிறது, பயப்பட வேண்டாம். சில நேரங்களில் நம்மை கீழ்த்தரமாக சிலர் விமர்சிக்கலாம், இழிவுபடுத்தலாம். அதெல்லாம் நீங்க கணக்கில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மோடு நம்முடைய ரப் இருக்கிறான். அந்த ரப் நம்மை எந்த சந்தர்ப்பத்திலும் கைவிட மாட்டான். குடும்பத்தில் பிரச்சனை வராது என்றில்லை, பிரச்சனை வராம விட்டால் பிரச்சனை. ஏன் பிரச்சனை? நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வராமல் இருந்தால் தான் பிரச்சனை. நமக்கு ஏதாவது நரம்புகள் வீக்கா இருக்கு, பிரச்சனை வரணும். உணர்வுகள் இருக்கிறது. நம்ம ரெண்டு பேரும், ஒரு ஆணும் பெண்ணும் என்பது டிஃப்ரெண்ட் ஆனவர்கள். ஒரு புத்தகம் இருக்கிறது, த மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், த விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ் என்று. ஆண்கள் மார்ஸ் என்கிற கோலத்தில் இருந்து வந்தவர்கள், பெண்கள் வீனஸ் என்கிற கோணத்தில் இருந்து வந்தவர்கள். அதில் மீனிங் என்னன்னா, ரெண்டு டைப். பார்க்கறதுக்கு தான் மனிதன். இயல்புகள் கடும் வேறுபாடு, பொதுவான மனித இயல்புகள் இருந்தாலும் அல்லாஹ் என்ன சொல்கிறான் பெண்களை பற்றி, அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்கிறார்கள், ஆண்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்கிறார்கள் என்று நாம் பார்க்கும்போது ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லை. பெண்களை பற்றி என்ன சொன்னார்கள்? குலிக்ன மின் திலா. அவர்கள் வளைந்த விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். நீ ஒரேடியாக நிமித்த நினைத்தால் உடைத்து விடுவாய். அப்படின்னு என்ன மீனிங்? பெண்களை திருத்ததாக இருந்தால் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் முயற்சி எடுக்க வேண்டும். ஒரே அடியாக திருத்த நினைத்தால் முடியாது. அதே போல் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், நாகிசாத்து அக்லின் வ தீன். பெண்களிடத்தில் என்ன குறைவு? நான் சொல்லல, நான் சொன்ன நீங்க என்ன கோவிக்கலாம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பெண்கள்கிட்ட ரெண்டு விஷயம் குறையும். ஆண்களும் கம்பேர் பண்ணுகிற போது என்னென்ன? ஒன்று அக்கல் குறைய, புத்தி குறைய. புத்தி குறையான புத்தி இல்லை என்பதல்ல, அவர்களுடைய டிசிஷன் இமோஷனலாகத்தான் பெரும்பாலும் இருக்கும். திடீரென அழுது விடுவார்கள், திடீரென விரக்தி அடைவார்கள், திடீரென தற்கொலை செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பார்கள். இப்போ நீங்கள் மன அழுத்தத்திற்கு உள்ளான ஒரு 5 ஆணையும் 5 பெண்களையும் கொண்டு வந்து வைத்து கடும் டிப்ரெஷனோடு இருக்கிறவர்கள் 2 கூட்டமும் 5 பேர். பெண்களிடத்தில் கேட்டால் நீங்கள் என்ன முடிவோடு இருக்கிறீர்கள் என்று கேட்டால், இந்த தற்கொலை செய்வதற்கு மட்டும் அனுமதி இருந்தால் நான் தற்கொலை செய்து விடுவேன் என்று தான் சொல்லுவார்கள். ஆண்களிடத்தில் அது வராது இலகுவாக. என்ன, அவர்கள்ட்ட கொஞ்சம் புத்தி கூட. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பெண்களுக்கு புத்தியும் குறைய, தீனும் குறைய. தீன் குறைய என்று சொன்னால் என்ன அர்த்தம்? மாதவிடாய் நேரங்களில் நோன்பில்லை, தொழுகை இல்லை, இப்படியான சில பிரச்சனைகள் அவர்களுக்கு இருக்கிறது. அப்ப இது இயல்பு. இது உங்களோட பிரச்சனையா?
உங்களோட பலவீனமா? இல்லை, உங்களை படைத்த ரப்புல் ஆலமீன் இப்படி தான் படைத்திருக்கிறார். ஆண்களை பற்றி சொல்லும்போது அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா, ஆண்கள் பெண்களை நிர்வகிக்க வேண்டியவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப நிர்வாகி என்கிற அந்த மனநிலை யாரிடம் இருக்கும்? ஆணிடத்தில் தான் இருக்கும். அப்ப ரெண்டு பேரும் இரண்டு டைப்பானவர்கள். இந்த ரெண்டு டைப்பானவர்களும் ஒன்று சேரும் போது குடும்பத்தில் பிரச்சனை வராமல் இருந்தால், ஒன்று அந்த பிள்ளை ஒரு இடியட்டா இருக்கு, ஒரு ஃபூலிஷா இருக்கு, அல்லது அந்த பையன் அப்படியான ஒருவனா இருப்பான். ரெண்டு பேருமே ஒழுங்காக திங்க் பண்ணக்கூடியவர்களாக ஹெல்த்தியாக இருந்தால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தில் பிரச்சனை வந்துச்சா இல்லையா? பிரச்சனை வந்துச்சு, ஆனால் நிம்மதி கெட்டு போகல. பிரச்சனை வரும். நான் சொல்ல வர பாயிண்ட் இதுதான். மார்க்கம் உள்ளவர்களுடைய வீட்டிலும் பிரச்சனை வரும், ஆனால் அல்லாஹுடைய உதவியை கொண்டு ஷோலாகிவிடும், அவர்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட்டு விடும். ஆனால் மார்க்கம் இல்லாதவர்கள், குர்ஆன் ஹதீஸை தூக்கி எறிகிறவர்கள் கண்டிப்பாக நெருக்கடியோடு தான் இருப்பார். நம்ம பார்க்கறதுக்கு சில வீடுகளில் போனால் வெஸ்டர்ன் டைப்பாக வாழுவார். அஜ்னபி மஹ்ரம் இருக்காது, தொழுகை இருக்காது, ஹிஜாப் இருக்காது, பெரிய ஹெப்பியாக இருப்பது போல காட்டுவார்கள். ஆனால் நீங்கள் பயப்படாமல் முடிவெடுக்கலாம், இது ஒரு டிராமா, இது ஒரு ஆக்டிங். உண்மையில் அது இருக்காது. ஏனென்றால் அவர்களோடு ஷைத்தானும் சேர்ந்துதான் இருப்பான். எனவே நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நாம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம செய்ய வேண்டிய முதலாவது விஷயம் என்ன? நம்முடைய தீனுக்குள் நம்ம வர வேண்டும். தீன் என்பது, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த நேரம் மஸ்ஜிதில் உட்காந்துக்கு தஸ்மமணி உருட்டிட்டு துவா கேட்டுட்டு இருக்கிறது மட்டுமல்ல தீன். தீன் என்பது லைஃப் ஸ்டைல். தீன் என்பது ஒரு வாழ்க்கை. நம்ம பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரைக்கும், நாம் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரைக்கும் நமக்கு வழிகாட்டல்கள் இருக்கின்றன. எல்லாவற்றையும் பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றி நடந்தால்தான் நம்ம தீனை பின்பற்றுகிறோம் என்பது அர்த்தமாகும். இப்ப நான் ஆரம்பத்தில் சொன்னேன், குடும்பம் என்றால் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேரும் போது பிள்ளைகள், பிள்ளைகள் அதிகரிக்கிற போது உடன்பிறப்புகள், அந்த பிள்ளைகளுக்கு கணவனும் மனைவியும் பெற்றோர். அப்ப கணவன் மனைவி, பிள்ளை பெற்றோர், உடன்பிறப்புகள், இதுதான் குடும்பம். நீங்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் படித்து பார்த்தால் இதில் ஒவ்வொருவருக்கும் பொறுப்புகளும் கடமைகளும் இருக்கின்றன. ஒரு கணவனுக்கு சில கடமைகளும் பொறுப்புகளும் இருக்கின்றன, அதே டைம்ல அவனுக்கு சில உரிமைகளும் இருக்கிறது. ஒரு மனைவிக்குரிய கடமைகளும் பொறுப்புகளும் இருக்கின்றன, அவளுக்குரிய உரிமைகளும் இருக்கின்றன. பிள்ளைகளுக்கு பெற்றோர் செய்ய வேண்டிய கடமைகளும் பொறுப்புகளும் இருக்கின்றன, பிள்ளைகளிடமிருந்து அவர்கள் பெற வேண்டிய உரிமைகளும் இருக்கின்றன. அதே போல பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உரிமைகள் இருக்கின்றன. அதே போல பெற்றோர்களிடமிருந்து பெற வேண்டிய உரிமைகளும் அவர்களுக்கு இருக்கிறது. இதுல எந்த அளவு தூரம் நம்ம பிராக்டிஸ் பண்ணுகிறோம், எந்த அளவு தூரம் இஸ்லாமிய வழிகாட்டலை இந்த விஷயத்தில் நாம் பின்பற்றுகிறோம் என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறார். இப்ப கணவன் எப்படி இருக்க வேண்டும்? அழகாக இஸ்லாம் வழிகாட்டுகிறது. முதலாவது ஒரு வலி என்றால் யாரு? மணமகளுக்குரிய பொறுப்பாளர். அவர் தன்னுடைய பொறுப்பில் உள்ள பெண் பிள்ளைக்கு மாப்பிள்ளை தேடும் போது எப்படியான மாப்பிள்ளையை தேட வேண்டும்? நல்ல டாக்டர், என்ஜினியர், நிறைய சம்பாதிக்கிறவர், இவரையா தேட வேண்டும்? இல்லை. இது லைஃப். லைஃப் என்று சொன்னால் அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை மௌத்தாகும் வரைக்கும் அவனோடு சேர்ந்துதான் பயணிக்க போகிறது. இப்போ நம்முடைய கல்ச்சரில் எப்படி மாறி, இப்போ முதல்ல நான் சொன்னேன், இந்த புரோக்கர் கல்ச்சரில் நம்மகிட்ட கிடையாது, மேட்ரிமோனியல் எல்லாம் கிடையாது. என்னது? ஊருக்குள்ள தெரிந்தவர்கள் மூலம் பெண் பார்ப்பார்கள் அல்லது மணமகன் பார்ப்பார்கள், விசாரிப்பார்கள், கல்யாணம் நடக்கும்.
இப்ப யார் என்று தெரியாது. என்ன பார்க்குறோம்? ப்ரொஃபைலை பார்க்குறோம். பார்த்ததுக்கு பிறகு யாராவது திருச்சியில் ஒரு ப்ரொப்போசல் நமக்கு கிடைக்கிறது, ப்ரொஃபைலை பார்ப்போம். பார்த்ததுக்கு பிறகு அங்குள்ள ஒரு ஃப்ரெண்டு கால் பண்ணி கேட்குறோம், எப்படி இந்த பையன்? அவர் சொல்றார், மாஷா அல்லாஹ் நல்ல பையன். ரைட், இவங்க போகிறாங்க, அவங்க வராங்க, கல்யாணம் முடிஞ்சு. அதுக்கு பிறகு போய் பார்த்தால் அங்கே தீனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால், உன்னுடைய பிள்ளைக்கு நீ மணமகன் தேடும் போது மார்க்கமும் ஒழுக்கமும் அவனிடம் இருக்கிறதான்னு ஃபர்ஸ்ட்டுக்கு பாரு. இதை நிறைய பேர் மிஸ் பண்றோம். அதே போல ஒரு மணமகன் தான் பெண் தேட வேண்டும். இஸ்லாமிய கல்ச்சர் அதுதான், கடமை அல்ல, இஸ்லாமிய கலாச்சாரம். மாப்பிள்ளை தான் பெண் தேடுவது, பெண் பார்ப்பது. அவர் பெண் தேடும் போது எப்படியான பெண்ணை தேட வேண்டும்? மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை தேட வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், துன்கஹுல் மர்அத்து லிஅர்பா, 4 நோக்கங்களுக்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகிறாள். உலகத்தில் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறவங்க 4 நோக்கங்களுக்காக தான் முடிப்பாங்க. மற்றதெல்லாம் என்னது? அடிஷனல் நோக்கங்கள். பிரதான நோக்கம் 4. 1 அவளுடைய அழகு, 2வது அவளுடைய குடும்பம், 3வது ஓடரல்ல 4 நோக்கங்கள்ல 2வது, 3வது பொருளாதாரம், பணக்காரி, செல்வந்தம், அதே போல மார்க்கம் 4வது. இந்த 4 நோக்கங்களுக்காக உலகத்தில் ஆண்கள் பெண்களை திருமணம் முடிக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மெசேஜை சொல்லிவிட்டு அவர்களை பின்பற்றுகிறவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், ஃபத்ஃபர் பிதாத்தித்தீன் தரிபத் யதாக். அல்லாஹு அக்பர். மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை நீ மனம் முடித்துக்கொள் என்று சொல்லல. என்ன சொன்னார்கள்? கொஞ்சம் மதரசாவில் ஓதுற பிள்ளைகளுக்கு தெரியும், வஃபிர யஃபரு. வுஃபர் என்று சொன்னால் அல்லது வஃபர் என்று சொன்னால் வெற்றி. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபத்ஃபர் பிதாத்தித்தீன், மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை நீ வெற்றி அடைந்து கொள். உனக்கு லைஃப் பார்ட்னராக ஒரு மார்க்கப்பட்டுள்ள மனைவி வருவது என்பது உன்னுடைய லைஃபில் சக்சஸ். இப்ப என்ன காலேஜில் என்ன நடக்கிறது? ஒன்று கலர் பார்ப்பாங்க, கொஞ்சம் பிரைட்டா அந்த பிள்ளை இருந்தால் பின்னால் அலைவாங்க, அல்லது ஒரு பெரிய பணக்கார குடும்பம் என்ற பின்னால் அலைவாங்க, அல்லது ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுகிற கேர்ள்ஸாக இருந்தால் பின்னால் அலைவாங்க. பிறகு 2 பேருக்கும் இடையில லவ் அஃபேர் வரும். பிறகு குடும்பத்தில் பிரச்சனை, அதை தாண்டி திருமணம் நடக்கும். நடந்ததுக்கு பிறகு அந்த கேர்ள் வந்து அழுகிறாங்க, நான் அவசரப்பட்டு விட்டேன், என்னுடைய பெற்றோருடைய ஆலோசனையை நான் கேட்கவில்லை, நான் லைஃப்பில் தோற்று விட்டேன். அல்லது அவன் வந்து சொல்லுகிறான், நான் ஃபெயிலியர் ஆயிட்டேன், நான் வெறுமனை நிறத்தை மாத்திரமே. நான் சொல்றதெல்லாம் அன்புள்ள சகோதரிகளே, நான் புத்தகம் படித்து சொல்லவில்லை, கேள்விப்பட்டு சொல்லவில்லை, கெஸ் பண்ணி சொல்லவில்லை. என்னிடம் வந்து நேரடியாக முறையிட்ட செய்திகளைத்தான் உங்களிடத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். லைஃப்ல நான் தோற்று விட்டேன். இது ஆணும் புலம்புகிறான், பெண்ணும் புலம்புகிறாள். காரணம் என்னென்றால் பேசிக்க மிஸ் பண்ணிட்டோம். இஸ்லாம் இது ஒரு சோதனை. அழகு என்பது தூரத்தில் தான், அது ஆணுக்கும் தான் பெண்ணுக்கும் தான். அழகு என்பது ஒரு கவர்ச்சி. அந்த கவர்ச்சி நம்மிடம் இருக்கும் போது மாறிவிடும். இப்ப நமக்கிட்ட அந்த கவர்ச்சி நமக்கிட்ட வந்துட்டால் அந்த கவர்ச்சி நமக்கு கவர்ச்சியாக தெரியாது. அதனாலதான் சொல்லுவாங்க, இந்த ஒரு ஒரு மயிலை போல ஒரு மனைவி இருந்தாலும் குரங்க போல ஒருத்தி ரோட்ல போனாலும் அவன் பார்ப்பான் திரும்பி. ஏன்னா அவனுக்கு அது வந்து ஒரு கவர்ச்சி. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால் மன ஒற்றுமை. லைஃப் என்பது, குடும்ப வாழ்க்கை என்பது மனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை. அந்த மனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை எப்போது வரும் என்றால் 2ம் தீனோடு இருந்தால்.